ஒலிம்பிக் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் இந்தியாவின் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இரவு முழுவதும் உடற்பயிற்சி செய்தும் கூட 100 கிராம் எடையை குறைக்க முடியாததன் காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக ஒலிம்பிக் சங்கம் அறிவித்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு மல்யுத்த சங்க சேர்ந்த திரு லோகநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு 100 கிராம் எடையை குறைக்க முடியாத ஒரு காரணத்தினால வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒலிம்பிக் சங்க அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது என்னென்ன சார்? மேடம் வணக்கம் மேடம். அதாவது யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்கினுடைய ரூல் தான் வேர்ல்டு ஃபுல்லா நம்ம மல்யுத்தத்துல இந்த ரூல்ஸை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒலிம்பிக்கா இருந்தாலும் சரி, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே காம்படிஷனுக்கு முன்னாடி நம்ம வெயிட் செக் பண்ணுவாங்க. அந்த வெயிட்ல நம்ம முதல்ல 50 கிலோக்குள்ள இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே செக் பண்ணிட்டு தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டேவில் வினேஷ் போகத் தங்களுடைய எடையை கரெக்டாக காட்டி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ செமிஃபைனல் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே இன்னைக்கும் அவங்க அந்த 50 கிலோக்கு உள்ளார வெயிட்டை காட்டி இருக்கணும். அது 100 கிராம் அதிகமாக இருந்ததுனால ஸோ அவங்க தகுதி நீக்கன்ற சொல்லி நானும் இப்போ நியூஸ் பார்த்ததான் ரொம்ப ஷாக் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது மிகப்பெரிய ஒரு ரெஸ்லிங்ல ரிசர்ச் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்குது. ஸோ இது சம்பந்தமா தான் நம்ம ஃபெடரேஷன்லையும் கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கோம். அவங்களும் அந்த யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்ல டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாப்போங்க மேடம் என்ன நிலவரன்ட்டு. லோகநாதன், வழக்கமா பாத்தீங்கன்னா 53 கிலோ எடை பிரிவுல தான் வினேஷ் போகத் போட்டியிடுவாங்க. இந்த முறை ஒலிம்பிக்குக்காக 50 கிலோ எடை பிரிவுல போட்டியிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இது எந்த வகையில கரெக்டா இருக்கு இந்த தகவல் அப்படிங்கிறது? ஆமா மேடம், ஃபர்ஸ்ட் 53 கிலோல தான் இவங்களுடைய வெயிட்டுமே. இவங்க 53 கிலோவில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் அன்டிம் பங்கல் இவங்க ஆல்ரெடி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் எடுத்ததுனால இவங்க டைரக்டா செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த 53 கிலோல இடையில ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இவங்க 53 கிலோல ஆல்ரெடி செலக்ட் ஆனதுனால இவங்க தங்களுடைய வெயிட் 50 கிலோவை 3 கிலோ ஆல்ரெடி ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ரெடியூஸ் பண்ணி தான் அவங்க இப்போ இந்த ஒலிம்பிக் கேம்ஸினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஒலிம்பிக்கு செலக்ட் ஆகி வந்தாங்க. நேற்றுக்கும் செமிஃபைனல் வரைக்கும் வின் பண்ணிட்டு இன்றைய தினம் இந்த 100 கிராம் அதை குறைக்க முடியாத ஒரு காரணத்தினால இப்போ தகுதி நீக்கம்ன்ற சொல்லி அந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம ஃபெடரேஷன் இது சம்மந்தமாக தான் பேசிகிட்டு இருக்கோம் நாங்களுமே. ஸோ கேட்டுட்டு என்ன டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேடம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லோகநாதன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். 100 கிராம் கூடுதல் எடை காரணமாக பதக்க வாய்ப்பை அவர் இழந்திருக்கிறார். இந்த ஒலிம்பிக் சங்கத்தின் இந்த முடிவு என்பது நாட்டிற்கே ஒரு பேரதிர்ச்சியான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. தற்போது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். Vineshji's triumph up to this point has been hugely impressive. She has shown courage, she has shown ability, she has shown a tremendous amount of determination and dedication. For me, she has won our hearts, she has increased our pride, and when she beat the world #1 wrestler, the joy in our country was phenomenal. I am very disappointed with this news about this technical disqualification. I don't know how such a thing could have happened, whether our coaches were found wanting in terms of ensuring all the right rules and limits were adhered to. I don't know. But the fact is that, to me, the sad thing is that all her efforts did not get the reward that she deserved. And instead, we're now looking at a sad outcome of what was otherwise a very happy story for all of us in India. But she will always be in our hearts as a symbol of courage, a symbol of fortitude, and somebody whose ability is beyond question. ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது அவருக்கு மட்டுமின்றி நாட்டிற்கே ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் என்றும், வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் மேல்முறையீடு செய்யவும் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வலியுறுத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். வினேஷ் போகத் எடையை பயிற்சியாளர்கள் உறுதி செய்தார்களா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.